Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு எப்போதும் போல நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ் எல்லாம் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்னன்றதை பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எங்க வீட்டில் வந்து ஹேங் பண்றதுக்கான அந்த ஹேங்கர் பிளேஸ் இல்லை, ஆனால் சாரியை ஹேங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 பெண்ணோட மூடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒரு பெண்ணோட கேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 3லேருந்து 4 சுற்று வரைக்கும் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக வந்து சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேங்கர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு 4 சுற்று வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 கேப்பும் இதே மாதிரியே வச்சுக்கிறேன். அந்த கேப் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப அந்த நீட்டிட்டு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 4யுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் ரப்பர் பேண்ட் போட்டு. அடுத்தது பின் பக்கம் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கோங்க. ஸ்கேலில் டபுள் சைட் டேப் நல்லா ஒட்டும். நீங்களே நினச்சாலும் அதை பிக்க முடியாது. அதனால் ஒட்டுறப்பே பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ நான் பீரோவோட அந்த சைடு அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவில் தான் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் 4 ஷர்ட் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷர்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஷர்ட். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஷர்ட். கீழே இருக்கிறது வந்துட்டு ஃபோர்த்து ஷர்ட். ஸோ நீங்கள் வந்து ரப்பர் பேண்டை எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேங்கர் வந்து ரெடி ஆகிடும். ஷர்ட் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்கள் சாரீஸு இது மாதிரி நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஏற்கனவே சாரியை ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி ஹேங்கரில் தூக்கி எடுத்து போட்டு இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கலாம். 4 சாரீஸ் வந்து நீங்கள் வந்து அட் அ டைமில் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு என்ன நீங்கள் வந்து போட்டு போகிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஹேங் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பீரோட சர்ஃபேஸும் சரி, ஸ்கேலோட சர்ஃபேஸும் சரி, டபுள் சைட் டேப் நல்லா நச்சுன்னு ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். எவ்வளோ வெயிட் வேணாலும் நீங்கள் வந்து போட்டு மாட்டி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு குக்கிங் டிப் தான் பார்க்க போகிறோம். நல்லா கரகர மொறு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்பள சாரெல்லாம் ரெடியாக பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பூவா துருவின கேரட் ஒரு கை, அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கை, அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, அந்த விதை சதப்பத்து இல்லாத தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. அப்பளம் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்க உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலாவும் சும்மா ஒரு கிள்ளி போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர், இது ஆல் டைம் ஃபேவரட் மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் சாட் மசாலா இல்லை அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரகர மொறு ஹீரோ வந்துட்டாரு. அவர் வந்து இப்படி கரக்குன்னு வந்து நொறுக்கிக்கோங்க. ஏற்கனவே அவர் ரொம்ப சென்சிட்டிவ், லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னாவே சுக்குநூறாக உடைஞ்சிடுவார். அதனால் ரொம்ப சிலுசிலான்னு நொறுக்காம லைட்டா அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நொறுக்கிக்கோங்க. இப்போ மேலாப்புல லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் குழந்தைங்க வீட்டில் என்ட்ராய் அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த டைமில் தான் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வந்து அப்பளமா சாப்பிட முடியாது, கைக்குட்டையாக தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு நல்லா டிஷ்யூ பேப்பர் மாதிரி நம்மளோட அப்பளம் வந்து வெந்து வந்துடும். அதனால உங்க பிள்ளைங்க வந்து அம்மான்னு ஒரு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பானிபூரிலாம் வந்து பின்னாடி கியூ கட்டி தான் லைன்ல நிற்கும். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப் வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தான். கர்டு கப் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போடுங்கன்னு நான் எப்படியாவது போட்டுருணும்னு பார்த்தேன். ஆனால் ஒரு தயிர் கப்பு கூட எனக்கு கிடைக்கல. அதனால ஒரு ஐஸ்கிரீம் கப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் தயிர் கப்பாக நினச்சிக்கோங்க. எப்படி கையை காலான்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இது தயிர் கப்பாக நினச்சிக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டி பார்த்தேன். ஆனால் இந்த ஐடியா வந்து எனக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பல்ல தான் வந்து முடிஞ்சுது. இருந்தாலும் இதை வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே போகாமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணுன்றதுக்காக ஒரு மூடியை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வந்து ஹீட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்ச அந்த ஐஸ்கிரீம் கப்புக்கு ஒரு பெயிண்ட் வந்து பண்ணிட்டு இதுல வந்து ஒரு எலிஃபென்ட் மாதிரியான ஒரு தலையை வந்து வரைஞ்சிக்கிறேன். தும்பிக்கை வந்து வரையக்கூடாது, அதுக்கு வந்து ஸ்ட்ரா வைக்க போறோம். ஆனால் ஆர்வ கலர்ல வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்ல வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல தும்பிக்கை வர இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹோலும் போட்டுக்கோங்க. நல்லா தான் பண்ணேன், பட் ஆனால் லாஸ்ட்ல கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இப்போ அதுக்கு 2 கண்ணும் நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அந்த ஹோல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நடு நெத்திலேருந்து அந்த ஹோல் வரைக்கும் நம்ம வந்து கத்திரிக்கோலை வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்.
கரெக்டாக அந்த 2 கண்ணுக்கும் இடையில அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த ஸ்ட்ரா வந்து எடுத்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரா போகிற அளவுக்கு தான் நீங்கள் ஓட்ட போடணும், நிறையா வந்து ஓட்ட போட்டுறக்கூடாது. இப்போ வந்து கரெக்டாக அந்த மூக்குக்கு நேராக அந்த ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக அந்த ஹோல் போட்டதே வந்து தப்பாக போட்டேன், அதான் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக நான் வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பேஷன் கிட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலோட கேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த யானையோட துதிக்கையிலேருந்து நமக்கு வந்து சானிடைசர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து திறக்கும். ஃபுல்லாக திறந்தீங்க அப்படின்னா நிறையா வரும், கம்மியாக திறந்தீங்க அப்படின்னா சும்மா ட்ராப்பாக வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் கை கழுவுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக நான் செஞ்சேன். பட் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் மேலே போட்டுட்டேன், அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி பெயிண்டிங்கும் நான் வந்து சரியாக பண்ணலை. ஃபுல்லாக திறந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து அழகாக க்ளோஸ் ஆகி நின்றுக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை விட யாராவது சூப்பராக செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. டிப் நம்பர் 4, இதுதான் ரொம்ப முக்கியமான டிப். எல்லா சிஸ்டர்ஸும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான். பீரோ ஆர்கனைசேஷன் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சுட சுட நம்மளோட பீரோ ஆர்கனைசேஷன் எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன், கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பழைய லஞ்ச் பேக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த லஞ்ச் பேக்கோட 2 காது மாதிரி இருக்குல்ல அந்த கைப்பிடி, அது வந்து நமக்கு தேவையில்ல, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் பேக்கோட பேக் சைடில் இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி இருக்கும். இந்த பல்பம் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் பீஸை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி அந்த ப்ளவுஸ் ஆர்கனைசேஷன் பேக்கை இன்ஸ்பயர் ஆகி தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே வந்துட்டு நீங்களும் ஏதாவது ஆர்கனைசர் நம்ம கையால் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக என்ன செய்யணும், என்ன அந்த ஆர்கனைசர் பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அதாவது இந்த புடவை அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, சுடி புடவை டிஷர்ட்லாம், அந்த பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் OHP ஷீட்டில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நல்லா மொத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த சாரீ கொடுத்து அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த லஞ்ச் பேக்கை அப்படியே தலைகீழாக வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போது பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த கேப்பில் தான் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சாரீ கவர், அதை வந்து நான் வச்சுக்க போகிறேன். 2 லேயராக இருக்குது. 2 லேயராக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக 2 லேயரோடய நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு க்ளூகன் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. சும்மா அது காஞ்சிச்சான்னு போய் பார்க்கவே கூடாது. 1 மணி நேரம் அதை அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தைக்க தெரியும் அப்படின்னா தையல் மிஷின் வச்சு தச்சிங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடும் வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணி க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டி கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட பேக்கை வந்து மறுபடியும் வந்து உல்டாவாக வந்து திருப்பிக்கலாம். அதாவது கரெக்டான பொசிஷனுக்கு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த பேக்கை வந்து தலைகீழாக வந்து திருப்பி மறுபடியும் திருப்பிக்கிறேன். திருப்புறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்புங்க, ஏன்னா வந்து நான் இன்னும் காயலை. இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ப்ளவுஸ் ஆர்கனைசேஷன் பேக் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்றத யாராலையுமே நம்ப முடியாது. ஆனால் என்னோட துரதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் இல்லை அந்த பேக்கில். இப்போது உள் பக்கம் வந்து இந்த மாதிரி கேலண்டர் அட்டையை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. இப்போ நம்மளோட ப்ளவுஸ் ஆர்கனைசேஷன் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா ப்ளவுஸையுமே நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டு சாரியோட ப்ளவுஸ், ஒர்க் வச்ச ப்ளவுஸ் அப்படின்லாம் கிடையாது. எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூவோட சேர்த்து 9 ப்ளவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பில் வந்து தெரியல, ஒரு பிங்க்கும் ரெட்டும் வச்சுருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ப்ளவுஸ் பக்கம் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட லஞ்ச் பேக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஜிப் இல்லை, அதனால் இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதை வந்து உங்களோட ஓப்பன் ஷெல்ஃபில் கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 459 சம்திங் வந்து ரேட் வந்தது. அவ்வளோலாம் விலை போட்டு வாங்காதீங்க. இது மாதிரி ஒரு 4-5 லஞ்ச் பேக் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அந்த லாஃப்ட் மேலே தூங்கிட்டு தான் இருக்கும். அதை எடுத்து தூசி தட்டி இது மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வேணும், என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பேர் இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் எப்படி செய்யறது அப்படின்னு ட்ரை பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம்.
எல்லா பொம்பளை பிள்ளைங்க வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்பி பொம்மை கண்டிப்பாக இருக்கும். பெரிய சைஸ், சின்ன சைஸ் வாரியாக இருக்கும். இப்போ அந்த பார்பியோட கை வந்து 2 குப்பையில் கடந்தது. அதை எடுத்துட்டு கரெக்டாக அந்த இதோட இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. க்ளூகன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த கை மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒயரு, சாவி எல்லாமே வந்து மாட்டி வச்சுக்குவாங்க. நான் வந்து சார்ஜர் ஒயரை வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கட்டில் அந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஹெட்செட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு தூங்குறப்ப பேங்கிள், ரிங் அதெல்லாம் கழட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் இந்த கையில் வந்து அழகாக மாட்டி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.